Hello, வணக்கம் and welcome to the preview of ICC Women's T20 World Cup India vs Australia Lordsல மேட்ச் ஹோம் ஆஃப் கிரிக்கெட்ல 2:30 PM நம்ம லோக்கல் டைம்ல வரும். ஸோ இந்த ஒரு கேம் இம்பார்ட்டன்ட் கேமா இருக்க போது. வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ பிடாக். இந்த டோர்னமெண்ட்லயே இந்தியாவுக்கு ஒரு ஆசிட் டெஸ்ட் கேம் அப்படின்னா இதுதான் குவாலிஃபை ஆக போறாங்களா இல்லையான்றதை டிட்டர்மின் பண்ண போறது இந்த குரூப்ல இருந்து இந்த கேம் தான் இருக்க போகுது. லாஸ்ட் கேம் நம்ம எல்லாரும் நினைச்ச மாதிரி பங்களாதேஷை ஈஸியா பீட் பண்ணாங்க, கம்ஃபர்டபுளா ஒரு வின் பண்ணாங்க. பட் அகைன் இந்த டாஸ்க் இஸ் கோயிங் டு பி அன் அப்ஹில் டாஸ்க்னு நிறைய வாட்டி நம்ம பேசியிருக்கோம். இந்த ஆஸ்திரேலியன் டீமை பீட் பண்றாங்க இந்தியா அப்படின்னா டைட்டில்ல ஒரு சான்ஸ் இருக்கா, அதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ண போறோம் பிடாக். பட் அகைன் லார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ், பிளேயிங் லெவனு, காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இங்க என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம், விமென்ஸ் டீம் எப்படி ரெடியா இருப்பாங்க இந்தியன் டீம் அகைன்ஸ்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் ஆஸ்திரேலியன் அட்டாக் எப்படி இருக்க போறாங்க. T20 ODI வேர்ல்ட் கப்பு இதே சுச்சுவேஷன்ல இருந்தாங்க. தே லாஸ்ட் டு சவுத் ஆப்பிரிக்கா இன் லீக் மேட்சஸ். எக்ஸாக்ட்லி த சேம் சுச்சுவேஷன் வேர் தேர் குவாலிஃபிகேஷன் வேர் ஹியர் அண்ட் தேர். அதுக்கப்புறம் அடிச்சு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சு திருப்பி சவுத் ஆப்பிரிக்காவை ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சு டோர்னமெண்ட்டை இவங்க ஜெயிச்சாங்க. அப்படிங்கும்போது தேவ் கான் இன் டு சிமிலர் சுச்சுவேஷன். பட் ஒன்னே ஒன்று அவங்களுக்கு தடையா இருக்க போறது கண்டிஷன்ஸ் அண்ட் ரிசோர்சஸ் வாட் தே ஹேவ் இன் த கண்டிஷன்ஸ் விச் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். தட் இஸ் கோயிங் டு பி த ஹோம் ஆஃப் கிரிக்கெட் லார்ட்ஸ். அதனால உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். இப்போ அந்த விக்ரம் அந்த தில் படத்துல சொல்ற மாதிரி என்னை இங்கேயே முடிச்சிரு, என்னை விட்டுட்ட குத்துயிரும் கொடேருமா உத்துட்ட, திரும்பி வந்த நீ தாங்க மாட்டேன்னு ஆஸ்திரேலியாவை ஜெயிச்சாங்கன்னா இந்தியா இஸ் கோயிங் டு வின் த வேர்ல்ட் கப். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தட் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி தே நீட். திஸ் இஸ் கோயிங் டு பி த ஆசிட் டெஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி விச் தே ஹேவ் டு பாஸ். வேர்ல்டு கப் ஜெயிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு பீட் த பெஸ்ட் டீம்ஸ். தினமும் அயர்லாந்து, நெதர்லாண்ட்ஸ், பங்களாதேஷ் ஆடிட்டு நம்ம ஃபிளெக்ஸ் பண்ணோம் மசில்ஸ் நினைக்கூடாது. ரெண்டு சேஞ்சஸ் we told about the last game which they should have played against South Africa, that is Renuka Singh Thakur and Radha Yadav. எல்லாரும் ராதா யாதவ they were talking about the fielding blemishes. அங்கேயும் ஒரு ஈஸி கேட்ச் விட்டாங்க, பங்களாதேஷோடய ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் சிட்டர் விட்டாங்க. பட் he proved what a kind of bowler he is, how she can complement ஸ்ரீசரணி அப்படின்ற மாதிரி. ஸ்ரீசரணியை பிளெக்சிபிளா யூஸ் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனு ரேணுகா சிங்கும் சூப்பராக போட்டாங்க. அங்க எங்க அலைய விட்டாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்கு ரிசோர்சஸ் இருக்கு, தே ஷுட் ப்ளே த ரிஸ்க் ரிசோர்சஸ். தே டிட் தட் அகைன்ஸ்ட் த லாஸ்ட் கேம். இங்கேயும் பாத்தீங்கன்னா லார்ட்ஸ்லயும் 170 தான் வின்னிங் ஸ்கோரும். ஒரு மேட்ச் தான் இங்க நடந்திருக்கு, ரீசெண்டா நடந்தது. இங்கிலாந்து 186 ஃபார் 7 ஆன் பேட்டிங் ஆடி, வெஸ்ட் இண்டீஸ் 148 ஃபார் 5. அது எப்படின்னா கொஞ்சம் ஸ்பின்னருக்கும் எப்படின்னா கொஞ்சம் பவுன்ஸ் நிறைய இருக்கும்ன்றதுனால இங்கே எப்படின்னா ஸ்லோவா தூக்கி போடக்கூடாது. இங்க ஸ்லோவா, அங்க மான்செஸ்டர்ல கொஞ்சம் ஸ்லோவா திரும்பும். அப்படின்போ தீப்தி மாதிரி ஒரு ஆள் மேல தூக்கி போடலாம், பேட்ஸ்மேனை ரேதர் பேட்ஸ்மேனை ஏர்ல பீட் பண்ணலாம். இங்க உங்களுக்கு பவுன்ஸ் இருக்கும்ன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட் spinners will definitely get some purchase. If not wickets, they will definitely come, in terms of bowling good economy. And definitely the first 6 overs rock பண்றதுக்கு you need to have bowlers who can see and swing the ball around early on. இதுவும் எப்படின்னா உங்களுக்கு இந்த 170ல அது இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தியரி தான், பர்டிகுலர்லி உமன்ஸ் கிரிக்கெட். கடைசி 5 ஓவர்ல தான் நீங்க பெல்ட் எடுக்கணுமே ஒழிய அதுக்கப்புறம் அப்படியே சீரா போனோம். ஒரு 6 ஓவர்ல 45 ஃபார் 1 விக்கெட்ஸ் இன் ஹேண்ட் இஸ் த ஒன்லி கிரைட்டீரியா அன்டில் 50 ஓவர்ஸ் இயர். 10 ஓவர்ல இருக்கும்போது செகண்ட் 7 to 10ல ஒரு 30 ஃபார் 1, 7.5 ஒரு 75 ஃபார் 2 10 ஓவர்ல. 11 to 15ல ஒரு 40 ஃபார் 1 ஈஸியா வந்துடும். 11 to 15 அந்த ஸ்டேஜ் 8 ரன்ஸ் அன் ஓவர். 15 ஓவர்ல 115. ஒன் செட்டில்டு பேட்ஸ்மேன் ரிச்சா கோஷ், ராதா யாதவ் கேன் பேட், கேன் கெட் டு 170. இஃப் யூ கேன் கெட் 170, ஐ கான்ட் கேரண்டி யூ ஆர் கோயிங் டு வின். 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க ஆஸ்திரேலியால. பட் ஒன்ஸ் யூ கெட் 170, இஃப் யூ ஸ்ட்ரைக் ஏர்லி ஆன், தென் யூ காட் அ கிரேட் சான்ஸ். இந்த ஆடின ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா 2 விக்கெட் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க, 8 விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. தட் இஸ் பிட்வீன் இங்கிலாந்து அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். ஆனா டாப் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க 2 டீம்ல. அங்க சோஃபி எக்லஸ்டோனு, இங்க ஹேலி மேத்யூஸ். ரெகுலரா விக்கெட் எடுக்கிற ஆளுங்க.
ட்ரெடிஷன் பாத்தீங்கன்னா பேஸ் போல 61% விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க, 39% விக்கெட் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. வின் த டாஸ் அண்ட் யூ பேட் ஃபர்ஸ்ட். If you bat first, we don't score 170 on the board. It's going to be a risk for Australia. It's going to be a risk for India too. 170 கீழ் ஆஸ்திரேலியா அடிச்சா இந்தியா இஸ் கோயிங் டு சேஸ் டவுன் திஸ் டார்கெட். நான் வெரி வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் இட். இப்போ வந்து இந்தியாவோட பிளேயிங் லெவன் நான் சொல்லிடுறேன். நீங்க வந்துட்டு ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ ஹவ் காட் எனி change of opinion so that we can go for the Australian team and win factor. Smriti Mandhana, Shafali Verma, Jamima Rodriguez, Yastika Bhatia, Harmanpreet Kaur, Deepthi Sharma, Richa Ghosh, Radha Yadav, Renuka Singh Thakur, Nandini Sharma and Sri Charani. கிரந்தி கவுடுக்கு பதிலாக தான் ரேணுகா வந்தாங்க, அவங்க ஆட முடியாது. அருந்ததி வாஸ் ஆல்சோ டெஸ்டடு, அவங்களுக்கு பதில சேஞ்ச் பண்ணிட்டாங்க. நந்தினி சர்மாவை அவங்களும் ஆட முடியாது. பிரேமா ரவாத் ஆட முடியாது, ஆட மாட்டாங்க. இட் வாஸ் பிட்வீன் பாரதி புல்மாலி அண்ட் இவங்க யாஸ்திகா பாட்டியா. தேவ் கான் ஃபார் தி கன்வென்ஷனல் case of Yastika Bhatia being a left-hander, which is the right option also. Vicky, please let me know if you have any difference of opinion or they are going to play the same playing 11. இல்ல எனக்கு தெரிஞ்சு போன கேம்ல தான் அவங்களோட பிளேயிங் லெவனை வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது. தே காட் ஃபைனலி தே காட் சம் ஸ்டெபிலிட்டி இன் தேர் பிளேயிங் லெவன். ஸ்டில் நந்தினி சர்மா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாங்க. இந்த 138 ஸ்கோர்லயே கொஞ்சம் ஒரு 10 runs per over போன மாதிரி தெரிஞ்சுது. பட் அகைன் நீங்க சொல்ற மாதிரி ராதா யாதவோட அடிஷன் வந்து அஃப்கோர்ஸ் ஏன் வந்து கொஞ்சம் இந்த ஃபீல்டிங்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் கம்மியா இருக்குன்னு தெரியல. பட் போலிங்ல அது எதுவுமே அஃபெக்ட் ஆகல, பிரில்லியண்டா போட்டாங்க. 2 ஃபிங்கர் ஸ்பின் நீங்க எப்பவுமே இன்சிஸ்ட் பண்ற மாதிரி 2 ஃபிங்கர் ஸ்பின் இன் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட் இஸ் கோயிங் டு பி த கீ ஃபார் இந்தியா. இந்தியா ஹஸ் ஆல்வேஸ் ரிலைட் ஆன் அ லாட் ஆஃப் ஸ்பின். இந்த கேமும் வந்து இவங்களை வச்சுதான் ஓபன் பண்றாங்க. ஒரு பார்ட் டைமரான இவங்களை வச்சுதான் ஓபன் பண்றாங்க, ஷெஃபாலி வர்மா வச்சுதான் ஓபன் பண்றாங்க. பட் அகைன் அதுவுமே எனக்கு புரியல. ரேணுகா சிங் தாக்கூருக்கு தான் முதல் ஓவர் கொடுக்கணும், ஏன்னா அப்பதான் பால் ஸ்விங் ஆகும். அவங்களுக்கு இவ்வளவு ஸ்விங் பண்ணக்கூடிய ஒரு போலர் அவங்களுக்கே செகண்ட் ஓவர் கொடுக்குறாங்கன்னு தெரியல. என்ன ஒரு ஏதாவது ஒரு பிளானிங்கா ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோன்னு தெரியல. பட் ஸ்டில் அகைன் இந்த பிளேயிங்ல அவனை கிராக் பண்ணிருக்காங்க இந்தியா. ப்ராபப்ளி நீங்க சொல்ற மாதிரி ஓடிஐ வேர்ல்டு கப்லயும் இதே மாதிரி சுச்சுவேஷன்ல தான் இருந்தாங்க இந்தியா. ஹோம் வேர்ல்டு கப்போட பிரஷர் பயங்கரமா இருந்தது. இப்பயும் இதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. பட் whenever இந்தியன் டீம்ஸ் இஸ் பேக் அகைன்ஸ்ட் த வால் நல்லா பண்ணி முன்னாடி வந்திருக்காங்க. பீடாக் ஆஸ் விமென்ஸ் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ரென்த் இருக்கு அவங்களுக்கு. தே ஹேவ் த பிலீவ் தட் தே கேன் பீட் எனி சைட் ஆன் அ கிவன் டே பிளேயிங் தேர் குட் கிரிக்கெட். அந்த நாள்ல அவங்க குட் கிரிக்கெட் விளையாடினாங்கன்னா நோ டீம் இஸ் ஆன் பார் வித் இந்தியன் டீம். தே ஹவ் காட் ஆல் ரிசோர்சஸ் கவர்டு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரண்ட்டை மட்டும் கரெக்டா இன்னும் நல்லா பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டா அவங்க வந்து தே ஆர் ஃபேவரட்ஸ் கோயிங் இன்டு திஸ் கேம். பட் அகைன் யூ கேன் நெவர் டேக் தி ஆஸ்திரேலியன் டீம் ஃபார் கிராண்டட் அட் எனி பாயிண்ட் இன் டைம், அட் எனி ஸ்டேஜ். அண்டர் 19 இருக்கட்டும், விமென்ஸா இருக்கட்டும், மென்ஸ் டீமா இருக்கட்டும், ஆஸ்திரேலியா இஸ் ஆஸ்திரேலியா when it comes to ICC tournaments. ஆஸ்திரேலியா பிளேயிங் 11 இதுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரி இருக்க போகுது? Beth Mooney is going to open with explosive Georgia Wold, Elias Perry. இது ஒரு செம்ம ஸ்ட்ராங் டாப் 3 followed by the explosive Ashley Gardiner, ஜார்ஜியா வரேஹம். எல்லாருமே ஆல்ரவுண்டர்ஸ். லெக் ஸ்பின் பேட்டிங் ஆடுவாங்க. அனபெல் சதர்லாந்து ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர், நிக்கோலா கேரி ஒரு ஏபிள் லெஃப்ட் ஹேண்டர், சோஃபி மொலினி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவங்களும் பேட்டிங் ஆடுவாங்க. அலானா கிங் லெக் ஸ்பின்னர், அவங்களும் பேட்டிங் ஆடுவாங்க. கிம் கர்த் ஃபாஸ்ட் பவுலர், அவங்களும் பேட்டிங் ஆடுவாங்க. லூசி ஹாமில்டன். இது வந்து 11 பேரும் பேட்டிங் ஆடுவாங்க. வெளில யார் உட்கார்றாங்கன்னா தாலியா மெக்ரா. எந்த டீமுக்கும் she will walk into the team. கிரேஸ் ஹாரிஸ பார்த்திருப்பீங்க நீங்க WPL. வெளில உட்கார்றாங்க. ஃபாஸ்ட் பவுலர் மேகன் ஷூட் வெளில உட்கார்றாங்க. வச்சு 2 பக்கமும் நகர்த்துவாங்க. போபி லிச்ஃபீல்டு வெளியில உட்கார்றாங்க. ஏன்னா பெத் மூனி, ஜார்ஜியா வோல், எலாஸ் பெரி இதை கிராக் பண்ண முடியாது உங்களால. அதனால வந்துட்டு இதுதான் அவங்களோட பிளேயிங் 11 இருக்கும் நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இஃப் யூ திங்க் தே ஆர் கோயிங் டு மேக் எனி சேஞ்சஸ் ஆர் எல்ஸ் யூ கேன் கோ ஃபார் வின் ஃபேக்டர்ஸ் அண்ட் எட்ஜ். பெஞ்சை பார்த்து எனக்கு பதறுது பீடா. பெஞ்சில் இருக்கிற 4 பேரும் பிரில்லியன்ட் பிளேயர்ஸ். அவங்க ஆன் அ கிவன் டே தனியா அவங்க டீமுக்கு மேட்சை வின் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு 4 பிளேயரை வெளில உட்கார வச்சிருக்காங்கன்னா அந்த டீம், அந்த ஸ்குவாட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்னு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. மேகன் ஷூட்லாம் வந்து சீசன்டு ப்ரோ, நச்சுன்னு போடுவாங்க. வந்து 2 பக்கமும் பால நவுத்தி தள்ளுவாங்க. தாலியா மெக்ரா என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த பிபிஎல்க்கு வந்து அவங்க கேப்டன் பண்றாங்க ஒரு சைட. At some point, I think women's team captain பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். I don't know if I'm right. But again, Phoebe Litchfield வந்து revelation in ODI format.
ஓடிஐ வேர்ல்டு கப்ல ஒரு ரெவலேஷனா இருந்தாங்க, இந்தியாவுக்கு பெரிய நைட் மேரா தெரிஞ்சாங்க. ஃபிபி லிச்ஃபீல்ட் தான். பட் இவங்க எல்லாமும் தாண்டி ஒரு 11 வந்து அவங்க கிராக் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இட் இஸ் நாட் அ டீம் தட் இந்தியா வில் டேக் லைட்லி. பட் டெஃபினெட்லி இந்த கேம் இஸ் கோயிங் டு பி வெரி வெரி இன்டென்ஸ். இந்த ஹை ஆக்டன் கேம்ஸ்ல இந்தியன் டீம் நல்லா பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படி வரும்னா, அந்த ஃபியர்லெஸ் கிரிக்கெட் அப்படியே கண்டினியூ பண்ணாங்கன்னா, there should be no thought that இந்த கேம் வந்து ஆஸ்திரேலியாக்கு அகேன்ஸ்டா ஆடுறோம் அப்படின்ற ஒரு ஃபியர் ஃபேக்டர் இல்லாம தான் கொஞ்ச நாளா விளையாடிட்டு இருக்காங்க. விமென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், மென்ஸ் கிரிக்கெட்டா இருக்கட்டும், எஸ்பெஷலி இன் ஒயிட் பால் கிரிக்கெட் இந்தியா இஸ் பீன் டாமினேட்டிங். ஸோ அதே ஒரு கான்ஃபிடன்ஸ்ல போவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பின் கேன் பி த ஃபேக்டர் ஹியர் ஆல்சோ. அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு தெரியல. பட் அகைன் இங்க புதக்குழி ஃபேஸ் ஏதாவது இருக்கா, எப்படி யாருக்கு வின் ஃபேக்டர்ஸ்லாம் போகுது, புதக்குழி ஃபேஸ் இருந்தா அது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க இந்தியன் டீம்? ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் நீங்க எப்படி பேட்டிங் ஆடுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் லார்ட்ஸ்ல கொலாப்ஸ் ஆனீங்கன்னா எழவே முடியாது, எழவே முடியாது. த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தானா அவங்க அந்த மாதிரி இந்த லேப் எல்லாம் ஆடக்கூடாது. ஹி ஹேஸ் டு டேக் த கேம் அன்டில் 14 ஓவர்ஸ். ஷெஃபாலி வர்மாவை நான் கோச்சா இருந்தாலும் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், நீ ஆடுற மாதிரி ஆடுமானோ. அவங்களால நிறுத்தலாம் சொன்னா அவுட் ஆயிடுவாங்க. ஜெமிமா ரோட்ரிக்ஸ் இந்த பழைய ஜெமிமா ரோட்ரிக்ஸா வரல இன்னும். ஓகே, இட்ஸ் டோட்டலி டிபெண்ட் ஆன் தட் ஃபர்ஸ்ட் 6 ஓவர் சேஃப்டி ஆன் ஸ்மிருதி மந்தானா ஷோல்டர்ஸ். இங்க பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பெத் மூனி, எக்ஸ்ப்ளோசிவ் ஜார்ஜியா வோல் கண்டபடிலாம் அடிக்க மாட்டாங்க, பியூட்டிஃபுல்லா ஆடுவாங்க. எலாஸ்பெரி பத்தி நான் சொல்லணுன்ற அவசியம் உங்களுக்கு கிடையாது. அப்படிங்கும்போது இந்த டெஃபினட்டா இன்ஸ்பைட் ஆஃப் ஹேவிங் ஸ்மிருதி மந்தானா, ஆனஸ்டா சொல்லணும்னா ஆஸ்திரேலியாஸ் டாப் த்ரீ has been more convincing. They've been performing consistently better than Indian top three. அந்த எட்ஜ் உங்களுக்கு இருக்கும். கடைசி 6 ஓவர்ஸ் bowling, 5 ஓவர்ஸ் bowling, சாரி 15 to 20, 6 ஓவர்ஸ் bowling அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அகெயின் வில் பி ஒன்லி ரிலையன்ட் ஆன் ஸ்பின்னர்ஸ். ரேணுகா சிங் தாக்கூரும் பவர் பிளேல பியூட்டிஃபுல்லா போடுவாங்களே ஒழிய இஸ் நாட் அ கிரேட் டெத் பவுலர். நந்தினி சர்மாவும் டீசன்ட் bowler is not going to defend 11 runs in the last over or she is going to create havoc with the ball. இங்கேயும் உங்களுக்கு ஸ்ரீசரணியை தான் வந்து யூஸ் பண்றாங்க. அங்கேயும் பாத்தீங்கன்னா ரிலேயபிள் டு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்னா ஒன்லி அனபல் சதர்லாண்ட் அண்ட் கிம் கர்த் தான். எலாஸ்பெரி பெருசா போலிங்கே போடல. ஸோ அவங்க 2 பேர் தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு என்னன்னா அவங்களோட ஸ்பின்னர்ஸ் எல்லாருமே தே ஆர் வெரி குட் அட் டெத். இந்த ஆஷ்லி கார்டினர் 92 கிலோமீட்டர்ஸ்ல போடுறாங்க. இதுக்கு ரொப்புன்னு. சோஃபி மொலினி இஸ் வெரி குட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஜார்ஜ் வரையம் வந்து ஒரு சூப்பர் லெக் ஸ்பின்னர், தூக்கி போடுவாங்க, அவங்கள யூஸ் பண்ண மாட்டாங்க. அலானா கிங்கோட கூகுளில பெருசா திரும்பும். ஸோ அவங்களோட ஸ்பின்னர்ஸும் பாத்தீங்கன்னா எந்த டீமுமே இந்தியாவுக்கு க்ளோஸா ஸ்பின் வந்ததே கிடையாது இந்த வேர்ல்ட் கப்ல. இந்தியாவோட ஸ்பின்னர்ஸை விட இன்னொரு பக்கம் பெட்டர் ஸ்பின் போலிங் ஆப்ஷன் இருக்குன்னா உண்மையே சொல்லணும்னா அது ஆஸ்திரேலியா. அவங்களோட ஆப்ஷன் எவ்வளவு இருக்கு பாருங்க. சோஃபி மொலினி, ஜார்ஜ் வரேஹம், அலானா கிங், ஜாஷ்லி கார்டினர், டெஃபினெட்லி பெட்டர் ஸ்பின் போலிங் ஆப்ஷன் தேன் இந்தியான்றதுனால அந்த டெத் ஓவர்ஸ்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு இதுவும் ஆஸ்திரேலியாவுக்கு இருக்குன்றதுனால, seeing on the way the team, both the teams are performed, seeing the way what the conditions suitன்றதுனால ஆஸ்திரேலியா will go with the edge of 56-44 அப்படின்றது உண்மையா கண்டிஷன்ஸ் அலசி சொல்றேன். போனதுலேயும் கண்டிஷன்ஸ் அலசி தான் சொன்னேன். அப்படியே சைக்கிள் இது மாதிரி கீழே விழுந்தது, டயர் மாதிரி சுரண்டு போச்சு. அந்த மாதிரி இப்ப போச்சுன்னா நான் கவலைப்பட மாட்டேன். என்னோட எட்ஜ் இன் ஃபேவர் ஆஃப் ஆஸ்திரேலியா 56-44. Vicky, please give me your rate before we can go for game changes. 100% பீட்டா, நீங்க சொல்ற ஃபேக்டர்ஸ்லாம் வந்து ரொம்ப பிளெமிஷிங்கா இருக்கு, பார்க்கறதுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருக்கு. இந்தியாவை தாண்டி ஒரு டீம் ஸ்பின்ல எட்ஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா, வெரைட்டியில எட்ஜ் வச்சிருக்காங்க அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவா தான் இருக்கணும். ஓவர் தி இயர்ஸ் அவங்க கொஞ்சம் நிறைய உமன்ஸ் கிரிக்கெட்ல வந்து பயங்கர கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாங்க. ஓடிஐ வேர்ல்டு கப்ல ரொம்ப ஒரு சோர் டிஃபீட் வாங்கினாங்க இந்தியா கிட்ட. ரொம்ப ரொம்ப அவங்க மறக்க முடியாத ஒரு அடிச்சு அமிச்சாங்க இந்தியா. எஸ்பெஷலி வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்து ஒரு வேற மாதிரி நாக் ஆனாங்க ஜெமிமா ராட்ரிக்ஸ். இன்னும் கூட ஞாபகம் இருக்கு நம்ம எல்லாருக்குமே அந்த நாக்கு. அந்த மாதிரி ஒரு தே வில் ஹேவ் பர்சனல் பீஃப் அகேன்ஸ்ட் திஸ் இந்தியன் டீம். கண்டிப்பா நல்லா பண்ணினவங்க உங்களை நாங்க நாக் அவுட் சக்கர் பஞ்ச் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் வருவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வெயிட்டேஜ் படி பார்க்கும்போது நானுமே ஐ திங்க் ஆஸ்திரேலியா இஸ் ஸ்லைட்லி அஹெட் ஆஃப் இந்தியா. பட் நான் வேணா ரொம்ப ஸ்லெண்டர் எட்ஜ் கொடுக்க போறேன், 51-49 டு ஆஸ்திரேலியா. பட் இந்த கேமுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான அந்த 2 கேம் சேஞ்சர்ஸ் யாரா இருக்க போறாங்க, ஒன் ஃப்ரம் ஈச் டீம் பிடா? யாரா இருக்க போறாங்கிறத யாரா இருக்கணும்ன்றது இம்பார்ட்டன்ட். இந்தியாவுக்கு தட் ஷுட் பி ஸ்மிருதி மந்தானா லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், ஓப்பனிங் த பேட்டிங்.
You don't want someone like Harmanpreet Kaur or Richard Ghosh coming late in the order after 10 overs to create havoc or make match winning or match impact innings. Right from the beginning, it has to happen. That has to come to the blade of Mandana. So it's Smriti Mandana from India and Elias Perry from Australia. Over to you, King. எனக்கு பெக்யூலர் சாய்ஸ் பீட் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு T20 இதுல வந்து தி இம்பாக்ட் அண்ட் தி எக்ஸ் ஃபேக்டர் இஸ் ஆல்வேஸ் தேர். ஸோ அதனால வந்து ஷெஃபாலி வர்மா ஃப்ரம் இந்தியா அண்ட் ஆஷ் கார்ட்னர் ஹூ கேன் டூ எவ்ரி திங் ஆன் கிரிக்கெட் ஃபீல்ட் இஸ் ஆஷ் கார்ட்னர். அந்த மாதிரி ஒரு குவாலிட்டி பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட்ல இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பயங்கரமான ஒரு பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் இந்த கேமை பொறுத்த வரைக்கும். பிரில்லியண்டா பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் அண்ட் கேம் சேஞ்சர்ஸை கொடுத்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணுங்க பீடாக், இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாவே ஒரு ஸ்டம்ப் பீடாக் செக்மெண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் வச்சிருக்கேன், ஜம்ப் பண்ணிடுறேன். டெஸ்லா த கோட் என்ன கேட்டிருக்காருன்னா, பீடாக் சார், இட் இஸ் லீகல் டு ரிலீஸ் த பால் வித் சைட் ஆர்ம் bowling action while back foot knee touching the ground, and how would be difficult to batsmen to pick that ball, and why no spinners implement that in the international cricket? Please reply P-Doc sir. And Vicky Anna, I am your big fan for your fast bowling. Please pick my question in the podcast. Thank you அப்படின்னு போட்டிருக்காரு. பீடாக், இது வந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஒரு ஆக்ஷனை. நீங்க ஒரு சர்டிஃபைடு அம்பையரு, நீங்க பெஸ்ட் இதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் நீங்க அனில் சௌத்ரி கூட நிறைய இப்போ அந்த இதெல்லாம் கொடுக்குறாரு, ரீல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் போட்டா எப்படி இது ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்னு. எங்களுக்கு நம்ம ஃபேன்ஸுக்கு, உங்களோட ஃபேன்ஸுக்கு நீங்க என்ன அந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறீங்க? இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. என்னோட ஃபாஸ்ட் பவுலிங் ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்யூ so much for following. Before that, Anil Chaudhary ஒரு legend. He has umpired in international cricket. There's no way that there should be a comparison between him and me. Yes, I know all the loss. என்னோட லெவல் வந்து பிசிசிஐ லெவல் தான். நான் ஐசிசி லெவல் கூட போகல, அதுக்கு மேலே போக முடியல என்னால். பிகாஸ் ஐ காட் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன் டு த கோச்சிங் ஃபீல்டு. ஸோ அனில் சௌத்ரின்றவர் ஒரு தெய்வம் மாதிரி. அவர் எனக்கு ரொம்ப க்ளோஸ். நிறைய அந்த இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸ்லாம் இன்ட்ராக்ட் பண்ணுவோம். வெரி வெரி நாலேஜபிள் பர்சன். இன்னொன்று இவர்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், இந்த சைட் ஆர்ம் ரிலீஸ் போடும்போது இஃப் யுவர் பேக் ஃபுட் இஸ் டச்சிங் த சைட் கிரீஸ், இட் பி கால்ட் அ சிக்னல் நோ பால். ஓகே, சைட் கிரீஸை தொடக்கூடாது. நிறைய தடவை நீங்கள் டிவியில் பார்த்துருப்பீங்க, திடீர்னு அம்பையர் நோன்னுவோம், என்னன்னு பார்த்தா ஓவர் ஸ்டெப்பிங் இருக்குது, பேக் ஃபுட் பி டச்சிங் த சைட் கிரீஸ் அட் டெலிவரிஸ். அப்படிங்கும்போது ரிலீஸ் பொசிஷன் போது ஃபர்ஸ்ட் அதை வரக்கூடாது. ஒன்னே ஒன்று என்னன்னா, ஸ்பின்னருக்கு ஏன் அது கஷ்டமா இருக்குன்னா, ஃபாஸ்ட் பவுலரோட மெக்கானிக்ஸ் படி when he is releasing from this position where his hands is parallel to shoulder at release, still he can generate pace because of the biomechanics of fast bowling. ஸ்பின்னருக்கு உங்களுக்கு ரன் அப்ல வந்து ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் எந்த ஸ்பின்னருக்கும் கிடையாது. இட் இஸ் ஜஸ்ட் மொமெண்டம். நோ ஸ்பின்னர் கேன் ஹேவ் ஃபோர்ஸ் ஆக்சிலரேஷன் இன் இஸ் ரன் அப். It's just coming there to gain momentum to bowl, whether you are a leg spinner or left arm spinner or off spinner. நின்ன இடத்துல இருந்து இப்படி போட்டலாமே. நிறைய பேர் வந்த உடனே வார்ம் அப்ல என்ன பண்ணுவாங்க, நின்ன உடனே இப்படி போடுவாங்க, ப்ளோ பறிச்சு திரும்பும் பால். நின்னு போலிங் போடும்போது நீங்க பார்த்துருப்பீங்க மேட்ச் சும்மா அப்படிம்பாங்க, அப்படி திரும்பும். அந்த மொமெண்டம், அந்த ஸ்பீடுக்காக தான் என்ன பண்றாங்க, தட் when you run, when you get momentum, அதனால தான் அதை எடுத்துட்டு வராங்கும் போது as a ஸ்பின்னர் நீங்க வந்துட்டு அப்ரைட்டா இப்போ ஃபாஸ்ட் பவுலர் பார்த்தீங்கன்னா, மலிங்காவா இருக்கட்டும், பத்திரனாவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், ஓடி வரும்போது இந்த சைட் ஆர்ம்ல நான் சொல்றது, சைட் ஆர்ம் ரிலீஸ்ல இருக்கிற எல்லா பவுலரும் இந்த கிரவுச்டு பொசிஷன்ல கொஞ்சம் கீழே இருப்பாங்க. இப்படித்தான் ஓடி வருவாங்க. அப்ரைட்டா ஆர்ச்சர் மாதிரி ஓடி வந்தா சைடா வர முடியாது. இப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க, அப்படியே வந்து அப்படி லோட் பண்றவங்க ஈஸியா இருக்கும். Whereas உங்களுக்கு ஸ்பின்னர் அப்படிங்கும்போது when you're running in upright, if you have to do that side arm release, you have to go down, you have to pass yourself and go down. அப்ப பேசே வராது உங்களுக்கு. அந்த சைட் ஆர்ம் ரிலீஸ், இந்த கேதார் ஜாதவ், இந்த ரியான் பராக் எல்லாம் பண்றாரு பாருங்க, ஏமாத்துறதுக்கா அப்படி வந்து போடுறாரு பாருங்க. அந்த மாதிரி ஒரு சில பால், குருணால் பாண்டியா வந்து ஒரு சில பால் போடுறாரு பாருங்க. அவரோட நார்மல் ஸ்பீடை பாருங்க, இந்த பாலுக்கு போடுற ஸ்பீடை பாருங்க. எதுல நீங்க பீட் ஆவீங்க ஆல் ஆஃப் அ சடன்னா? ஒரு போலர் வந்து அப்படி குணால் பாண்டியா வந்து இப்படி லோட் பண்றாரு, ஆல் ஆஃப் அ சடன் இப்படி வராருன்றதுனால இந்த கன்ஃபியூஷன்ல நீங்க பீட் ஆவீங்களே ஒழிய யூ கேன் ஸ்டில். ஒரு சில பேட்ஸ்மேன் பொலாடு மாதிரி ஒரு பேட்ஸ்மேன்லாம் அவங்களோட பேட்டிங் ஸ்டான்ஸை சேஞ்சே பண்ண மாட்டாங்க, ஸ்டில்லா இருப்பாங்க. அந்த மாதிரி மொமெண்ட் எதுவும் இல்லாம, ட்ரிகர் மொமெண்ட் ஸ்பின்னர்ஸுக்கு எதுவுமே இல்லாம அங்கேயும் இங்கேயும் நகராம ஸ்டில்லா இருக்கிறவங்களுக்கு அதை பார்த்துட்டாங்க, நீ வர்றதை வச்சு நேரா சைட் ஸ்கிரீனுக்கு அடிச்சிருவாங்க.
ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த சைட் ஆர்ம் ரிலீஸ் அட் லோ பொசிஷன், யுவர் ஷோல்டர் வில் நாட் கம் இன் டு த பிக்சர், யூ வில் நாட் ஹேவ் மச் பேஸ். அங்கேருந்து எரியணும்னு நினைச்சீங்கன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ் ஆயிடும், இல்லைன்னா ஆஃப் வாலி ஆயிடும். அங்கேருந்து கொஞ்சம் நான் சொல்றதை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. when you're trying to generate pace, it is like you throwing the ball from sideway from the boundary. அப்ப என்ன பண்ணுவீங்க, அப்படி அப்ப போகும்போது என்ன ஆகும், பாலோட ட்ரெஜெக்டரி கீழே தான் இருக்கும், மேல இருக்காது. ஏன்னா if you're trying to throw the ball under your shoulder, பாலோட ட்ரெஜெக்டரி will be like this, not like this. அப்படிங்கும்போது பேஸ் நீங்க வந்து ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லென்த்தை மிஸ் பண்றீங்க, அடி வாங்கிடுவீங்க. எக்ஸ்டென்சிவ் ப்ராக்டிஸ் இருந்தாதான் அதை பண்ண முடியும். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, பர்டிகுலர்லி bowling spin, I spoke about the force acceleration. If the umpire on his knowledge standing at the square leg feels that it deliberately done more amount of passing to deceive the batsman அப்படின்னா the umpire can punish the bowler for that, that is illegal ball அப்படின்னு, provided he feels it is too much of a pass. இப்ப நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க, உஸ்மான் டாரிக் என்ன அவர் ஓடியே வர மாட்டாரப்பா, ஓடி வந்தா தானே உனக்கு அவர் நடந்து தானே வருவார் அவர் அப்படின்பா, அவர் ரன்னப்பே கிடையாதுன்றதுனால அந்த டெக்னிக்கல் இதை வச்சு தப்பிச்சிருவாரு. அந்த அந்நியன் சொல்லுவாங்க பாருங்க, கொலை பண்ணது வந்துட்டு உடம்புக்குள்ள இருக்கிற அந்நியன், ஆனா நீ இல்ல அப்படின்னு, அந்த மாதிரி உஸ்மான் தாரிக். ஓகே, this is the mechanism behind it, where it is very very difficult. The batsman who can still be patient, still can wait and know until the action of the bowler can still make it போது ரொம்ப கஷ்டம். That is the reason most bowlers are not really trying it. It is a brilliant question. அது ஃபாஸ்ட் bowlerக்கும் ஸ்பின்னருக்கும் மிகப்பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. where fast bowlers can be lethal, where spinners cannot be lethal because of its biomechanical challenges that lie ahead in run up. Vicky, please, if you want to add on something, add on, or else we are going to give a glittering thoughts on the do or die game India is going to face the tested world champions Australia. Brilliant, Pidak. ஆரம்பிக்கும் போதே you were so humble enough to say that அனில் சௌத்ரி ஒரு லெஜெண்டரி ஒரு அம்பையர், அவரை கம்பேர் பண்ணாதீங்கன்னு சொன்னது வந்து 100% that shows that நீங்க வந்து you being very humble, very modest being in that. You are also an umpire-ன்றத வந்து ஒரு ரீசனுக்காக தான் நான் அப்படி சொன்னேன். ஏன்னா அவரும் இந்த மாதிரி நிறைய கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸை நிறைய கொடுக்குறாரு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஸ் அ ஒரு பிசிசிஐ அம்பையர் உங்களுக்கு வந்து யூ வில் டெஃபினெட்லி நோ வாட் த லா இஸ் ஆக்சுவலி. ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டினை கேட்டேன். பிரில்லியன்ட் கொஸ்டின். இது நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஏன்னா போலிங் வந்து ஒரு எவால்விங் ஃபேக்டரா இருக்கு. T20 பொறுத்த வரைக்கும், ஐபிஎல் பொறுத்த வரைக்கும், இந்த ஷார்ட்டர் ஃபார்மேட் ஆஃப் த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு எவால்விங் ஃபேக்டரா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு போலரா ஒரு பிளேயரா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு போலரோட கடமை, ஒரு பிளேயரோட கடமை, ஒரு கேப்டனோட கடமை. ஸோ எப்ப தேவையோ அதை கரெக்டா யூஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாமே வித்தின் த ரூல்ஸ் ஆஃப் த கேம் அதெல்லாம் இருக்கு. பட் இந்த மாதிரி எப்ப யூஸ் பண்ணணும்னு தெரியணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் ஆஸ் அ பிளேயர். ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தையுமே விட்டுறக்கூடாது. ஏன்னா சம் பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கும் உங்க டீம் ஜெயிக்க வைக்கிறதுக்காக நீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பீடாக். எனக்கு எந்த விதமான ஐ டோன்ட் வாண்ட் டு ஆட் எனிதிங், பிரில்லியண்டா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இப்போ அகைன் கமிங் பேக் டு திஸ் இம்பார்ட்டன்ட் கேம், நீங்க நிறைய இந்த மாதிரி வந்து ஐசிசி டோர்னமெண்ட்ஸுக்கு சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு இக்கட்டான பொசிஷன்ஸ்லயும் நிறைய வாட்டி உங்க டீமும் இருந்திருக்கு. சவுத் ஆப்பிரிக்கன் டீம் நீங்க பண்ணும்போது ஹவு ஹார்ட் இட் இஸ். இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி ஒரு இந்த மாதிரி சீரீஸ்ல இருக்கோம், இல்ல பைலேட்டரல் சீரீஸ், இல்ல ட்ரையாங்குலர் சீரீஸ், அந்த மாதிரி ஒரு சீரீஸ்ல இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கும், மஸ்ட் வின் கேம் அப்படின்னாலே பிரஷர் ஜாஸ்தி. யூஆர் அவே ஃப்ரம் ஹோம் ஒன்னு. ரெண்டாவது ஒரு பெரிய ஐசிசி டோர்னமெண்டோட ஒரு பெரிய டீம், ப்ராபப்லி த பெஸ்ட் டீம் இந்த காம்படிஷனோட ஒரு மஸ்ட் வின் கேம்ல நீங்க அகைன்ஸ்டா போறீங்க. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா மென்டலி எப்படி இருக்கும்? வாட் வில் த நர்வ்ஸ் பி ஃபார் தீஸ் விமன் கிரிக்கெட்டர்ஸ் ஹூ ஆர் கோயிங் டு டேக் த ஃபீல்டு? எப்படி அவங்க அணுக போறாங்க இதை? பிகாஸ் அவங்க வந்து ஃபியர்லெஸ்ஸா கிரிக்கெட் விளையாடுறாங்க எல்லாமே சொன்னாலும் the pressure is pressure. ஐசிசி டோர்னமெண்ட் அந்த பிரஷரே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இது எப்படி அணுக போறாங்க? வாட் கேன் வி எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் திஸ் கேம் ஃப்ரம் அவர் இந்தியன் விமென்ஸ் டீம்? அதாவது ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நீங்க மேட்சுக்கு போறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தெரியும் தட் யூ ஆர் கோயிங் டு பி அண்டர் டாக்ஸ் ஃபார் திஸ் கேம். அதை யாராலையுமே இது பண்ண முடியாது. த கண்டிஷன்ஸ் மைட் ஸ்லைட்லி சூட் ஆஸ்திரேலியா, அதுவும் உங்களுக்கு தெரியுங்கும் போது அவங்கள நீங்க எப்படி அடிக்கணும் அப்படின்னா, ஒன்று கண்டிஷன்ஸ் கான்குவேட் பண்ணுறதை நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ரெண்டாவது, இந்த ஐ கேன் வின் அ கேம் மோர் வித் த பேட் தேன் வித் த பால். ஒரு 186 டார்கெட் அப்படின்னா 186, பட் இங்க அடிக்க முடியும்னு யோசிப்பேன். இதே ஒரு 167 அப்படின்னா, இப்ப நான் 12 ரன் ஷார்ட் ரன் போட்டேன் பாருங்க ட்விட்டர்ல,
167ல ம். ஐயோ இந்தியாவால டிஃபெண்ட் பண்ண முடியுமான்ற ஒரு சந்தேகம் வருங்கும் போது இங்க புத்திசாலித்தனமா நான் எப்படி யோசிப்பேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா எந்த போலரை பதுக்க முடியும்னு பார்ப்பேன், பதுக்கணும்னு பார்ப்பேன். ஒரு சில ஸ்ரீசரணி புரியுது. பதுக்க வேண்டாம், ஈ கேன் போல் இன் ஆல் த்ரீ ஃபேசஸ். ராதா யாதவும் சொல்றேன் பதுக்க வேண்டாம், ஷி கேன் போல் இன் ஆல் த்ரீ ஃபேசஸ். தீப்தி பவர் பிளேல போட முடியாது, டெத்துல போட முடியாது, பதுக்கணும். ரேணுகா சிங் தாக்கூர் பாத்தீங்கன்னா பவர் பிளேயர் போட்டுருவாங்க, டெத் ஓவர்ஸ்ல டெத்ல கஷ்டப்படுவாங்க. போடுங்க. நந்தினி கேன் போல் இன் போத் ஃபேசஸ். அப்படிங்கும் போது நான் எப்படி யோசிப்பேன், ஃபார் மீ டு கெட் த பெஸ்ட் அவுட் ஆஃப் மை போலிங் ரிசோர்சஸ் எந்த போலரை நான் பதுக்கணும்னு பார்ப்பேன். இப்போ நான் எப்படி யோசிப்பேன், இந்த மாதிரி ஒரு டீம் நான் வச்சிருக்கேன்னா, ஒரு ஓவர் ரேணுகாக்கு டெத்தில், 2 ஓவர் நந்தினிக்கு, 2 ஓவர் ஸ்ரீசரணிக்கு கொடுத்துட்டு, ஸ்ரீசரணி எடுத்த உடனே எடுத்துன்னு வந்துட்டு 2 ஓவர் வச்சுட்டு அதுக்கப்புறம் ராதா யாதவ வச்சு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பேன். தீப்தியை முன்னாடியே முடிக்க பார்ப்பேன். ராதாவையும் தீப்தியும் 2 ம். பேருமே நடுவில் போட விடுவேன். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை நீங்க என்ன பண்ணணும்னா, எந்த டிபார்ட்மெண்ட் கம்பேரிட்டிவ்லி அதர் டிபார்ட்மெண்ட் இஸ் வீக்கர், இது ஹானஸ்டி. பேட்டிங் லுக்ஸ் மோர் அஷ்யூர்டு, மோர் கான்ஃபிடென்ட் ஆஃப் வின்னிங் எ கேம். ஓகே, இந்த ஷெஃபாலி எக்ஸ்பெரிமெண்ட் நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ண மாட்டேன், எனக்கு விக்கெட் வேணும். ஒருவேளை ஷெஃபாலிக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்து அவங்க 2 விக்கெட் எடுத்தாலும் உங்களால அது வந்துட்டு என்ன சொல்றது, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் திங் ஆல் டுகெதர். பட் த ரைட் திங் இன் கரெக்ட். லார்ட்ஸ் இஸ் டு எக்ஸ்போஸ் யுவர் ஃபாஸ்ட் bowlers really, and that is going to be நந்தினி சர்மா அண்ட் இவங்க தான். அவங்க ரேணுகா எப்படி சிங் தாக்கூர். யோசிக்கிறாங்க, ஐயோ 6 ஓவர் நான் எப்படி தள்ளுவேன், ஸ்ரீசரணிக்கு தேவையில்லாம நான் வந்து போலிங் கொடுக்க வேண்டாம், ராதாவை நான் பின்னாடி வைக்கணும், தீப்தி போட முடியாது, அதனால என்ன பண்றேன், எடுத்தோடனே ஷெஃபாலி கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் ஓவர் நல்லா போட்டா 2வது ஓவர் அவங்களுக்கு 3வது ஓவர் கொடுத்துட்டு முடிச்சுட்டேன்னா மீதி ஆளுக்கு 2 ஓவர் போட்டா பவர் பிளே முடிஞ்சிரும்ன்ற. பவர் பிளேல லார்ட்ஸ்ல தப்பிக்கிற இதை எடுக்கக்கூடாது, பவர் பிளேல கடிக்கணும். பரவாயில்ல ஷெஃபாலியை போடு பவர் பிளேல, பட் நாட் த ஃபர்ஸ்ட் ஓவர் லைக் யூ சஜஸ்ட். த ஃபர்ஸ்ட் ஓவர் ஹேஸ் டு பி ரேணுகா சிங் தாக்கூர், செகண்ட் ஓவர் ஹேஸ் கரெக்ட். டு பி நந்தினி சர்மா. அவங்க 2 பேரும் நல்லா போட்டு விக்கெட் எடுக்கிறாங்களா, 3வது ஓவர் திருப்பி ரேணுகா, 4வது ஓவர் திருப்பி நந்தினி, 4 ஓவர் ஒரு 23 for 2 ஒரு சம ஸ்டார்ட் வந்துச்சா, 5வது ஓவர் ஸ்ரீசரணியை கொண்டு வருவேன், 6வது ஓவர் ஷெஃபாலி கொடுத்து பவர் பிளே முடிச்சிருவேன், 7வது ஓவர் திருப்பி வந்து ராதாவையும் இவங்களையும் கொண்டு வந்துருவேன் தீபிஷம். ஸோ உங்களுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எந்த போலரை how am I going to protect to get the best out of them, and every single phase is where it's going to maximize the performance for India to give them more chances than narrowing the edge, that is 56-44 I have given. நான் வந்து ஒரு 56-44 கொடுத்துருக்கேன், விக்கி வந்துட்டு இஸ் ஆல்சோ அந்த சேம் பேஜ், இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் மார்ஜின் கொடுத்துருக்காரு 51-49. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பட் ஸ்டில் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் தட் இஃப் இந்தியா கேன் டூ த ப்ராசஸஸ் வெல், win phases, they can still put it against Australia. There is a good chance, as I said, Australia might trust a few players. ஆனா எப்படி யோசிப்பாங்க, என்ன நீ வெளியில அனுப்புனல்ல உன் ஊர்ல, உன்னை இங்க நான் முடிச்சு காட்டுறேன்னு தான் அவங்க வருவாங்க. ஐ டோன்ட் see them thinking on those lines. ஒரு உன்னை நான் போட்டுறேன், நீ வந்தா ஏதாவது பிரச்சனை தான் பண்ணுவ, உன்னை நான் தூக்கிடுறேன்னு தான் வருவாங்க. பாப்போம் என்ன நடக்குது. We will come back and do a detailed review on the home of cricket, the must to win game for India against a superior Australian woman in Lords, with your very own 100% accurate Blast Vignesh. Until then, thanks a lot and bye bye.